கடகராசி அன்பர்களே, புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாளே உங்களுடைய ராசிநாதனான சந்திரன் உங்க ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் ரிஷப ராசியில கிருத்திகை நட்சத்திரத்துல பிறக்க இருக்கிறது. அப்போ வருடத்தினுடைய முதல் நாளே உங்க ராசிநாதன் உச்ச பலத்தோட ஸ்ட்ராங்கா இருக்கார். கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். அது உங்க ராசிக்கு 2 சூரியன் தனாதிபதி நட்சத்திரத்துல இருக்கு. அப்போ நிச்சயமாக இந்த வருடம் பணமழை கொளிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடம். அதாவது 2025 நிறைய குழப்பங்கள் இருந்தது. தான் நினைச்சது ஒன்று செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறைய இருந்தது. நிறைய எதிர்ப்புகள், பகைகள், நிறைய விஷயத்தில், அதாவது தொழில் ரீதியில் பல கஷ்டங்கள், வேலை ரீதியில் சரியாக அமையாத தன்மை, குடும்பத்தில் செட்டில் ஆகாத தன்மைகள். அப்போ நிறைய விஷயத்தில் சில தடைகளை சந்தித்து கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இந்த கடகத்துக்கு இருந்து கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த 2026 தான் இந்த கடகராசி என்பர்கள் உண்மையான ஒரு உயர்வை சந்திக்கக்கூடிய ஒரு வருடம் எப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா கடந்த 2 வருடங்களாக அஷ்டம சனியில் சிக்கிக்கொண்டு சின்ன பின்னமாக, அதாவது மனம் ரீதியில் ஏதோ ஒரு வகையில் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை இருந்தது. அத்தனையும் விலக காத்து கொண்டிருக்கிறது இந்த 2026. அதுவும் இந்த 2026 பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலே வந்து உட்கார போகிறார். பாக்யாதிபதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக நல்ல பாக்கியங்களை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்குது, அனுபவிக்க முடியல. ஒரு நல்ல வேலையில் செட்டில் ஆக முடியல. மன அழுத்தம் இருந்தது, உடல்நலத்தில் பிரச்சனை இருந்தது, எதிர்ப்பு இருந்தது, பகை இருந்தது, எல்லாம் விலகப் போகிறது. இதுவரை இருட்டில் இருந்த உங்களுக்கு இப்போ வெளிச்சம் வரப்போகுது. 2026 இந்த கடகராசி என்பவர்கள் தொட்டது துலங்கும். அதுவும் குறிப்பாக இந்த கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி தோத்து போய் கொண்டே இருந்தீர்கள். அதாவது ஒரு எக்ஸாம் எழுதி வெற்றி பெற முடியாத சில தன்மைகள் கடகத்துக்கு இருந்தது. மனபலம் இந்த தடவை இந்த 2026 நிறைய பேர்த்துக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் ரிலேட்டட் ஆஸ்பெக்டில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வருடம். தனம் பிராப்தம் உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டு இந்த 2026. நிறைய பேர்த்துக்கு குடும்பமே அமையல. அப்படி அமைந்திருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை, கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லாத தன்மை கொடுத்து கொண்டிருந்த கடகத்துக்கு 2026 சூப்பரான ஒரு வருடம். அன்னோனியம் பெருகும், குடும்பத்தில் அன்பு மலரும், குடும்பத்தில் தன வரவு அதிகமாகும், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து இசைந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய, சுப காரியங்களில் ஈடுபடக்கூடிய, உங்க பேச்சை கேட்காதவங்க கூட இப்ப கேட்க போறாங்க. நிறைய பேர் உங்க பேச்சை கேட்கல. உங்களை யாரெல்லாம் உதாசனப்படுத்தி கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அவர்கள் முன்னால் இப்ப வாழ்ந்து காமிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த 2026 சொல்லுவேன். வாக்கு பலிதம் உண்டு. உங்க வாக்குல பலிதம் உண்டு இந்த 2026. உங்க பேச்சு அழகா இருக்க போகுது. உங்க பேச்சு 4 பேர் கேட்கக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சி பலிதமாகும். நிறைய முயற்சி எடுத்தோம் சார், ஒன்றும் நடக்கல, கஷ்டப்பட்டது தான் உண்டு, தான் உழைத்தது மற்றவருக்கு பிரயோஜனமாச்சு, தனக்கு கிடைக்கல என்ற ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த கடகராசி என்பர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ அது உங்க உழைப்புக்கு உண்டான அந்த வெகுமதி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. புகழ் கிடைக்கப் போகிறது, கீர்த்தி கிடைக்கப் போகிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு. நிறைய டிராவல் பண்ணியிருப்பீங்க, பிரயோஜனம் இல்லை, அலைச்சல் திருச்சல் தான் மிச்சம். இப்போ ஆதாயம் உண்டு. வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கப் போகிறீர்கள். வியாபாரம் சூப்பராக இருக்க போகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஒரு வீட்டுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஒரு வீடு வாங்க போறீங்க, சொந்தமாக சுயமாக வீடு கட்டி அல்லது வீடு வாங்கி குடி போகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் இந்த 2026
கடகராசி அன்பர்களுக்கு. குழந்தைகளால் மனமகிழ்ச்சி, சந்தோஷம். குழந்தை கிடைக்கல, குழந்தை பாக்கியம் கிடைக்கலை என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த 2026 பொற்காலம் அப்படின்னு சொல்லுவேன். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தங்கமான குழந்தை, அழகான குழந்தை. குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்து கொண்டு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய வருடம் இந்த 2026. இது 12 வருடங்களுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது. அப்போ குரு பகவானால, குழந்தைகளால, குருனாலே குழந்தை தான், குழந்தைகளால அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026. நிறைய பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். நல்லவர்களின் துணை உங்களுக்கு கிடைக்கும். திருமணம் டக்கு டக்குன்னு நடக்கும். இந்த 2026 தான் திருமணமே சூப்பராக நடக்க போகுது. 2 வருஷம் அப்படியே ஒரு மாதிரி காதல் இருந்தவர்கள், காதல் பிரச்சனை, காதலில் நிறைய பிரச்சனைகள் அனுபவித்தது தான் அதிகம். சந்தோஷத்தை அனுபவிக்கிறது ரொம்ப குறைந்து சொல்லுவேன். ஆனால் இந்த வருடம் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வருடமாக கடகத்துக்கு அமையும். நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், நல்ல பார்ட்னர்ஷிப், கூட்டு தொழில் செய்ய பார்ட்னர்ஷிப் அமையும், நண்பர்கள் அமையும், மனைவி அமையும். சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய வருடம். போதும்பா, இதுவரைக்கும் வேலை பார்த்தது போதுமே, நம்ம சொந்தமாக எதையாவது ஒன்று செஞ்சு நாம் ஒரு இது பண்ணணுங்கிற எண்ணங்கள் இந்த வருடங்கள் ஏற்படுத்தும். அதை செயல்படுத்தக்கூடிய வருடமாகவும் இந்த 2026 அமைய போகுது. 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதியை, வலிவேதனை கொடுக்கக்கூடிய சனி பகவானை குரு பார்க்கிறார். அப்போ வலி குறைய போகிறது, வலியிலிருந்து விடுதலை அடைய போகிறீர்கள். காசு பணம் சார்ந்த விஷயம் பிரச்சனை, கொடுத்த பணம் ரிட்டர்ன் ஆகலைங்கிற ஒரு துக்கம் ஒரு சைடு இருந்தாலும், எங்கேயோ பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டோம் சார், பணம் திரும்பி வருமா, கொஞ்சம் கொஞ்சமாக வரக்கூடிய அமைப்பு. வம்பு வழக்கு ஏதோ ஒரு வகையில் சிக்கிட்டு இருக்கோம், அதிலிருந்து வெளியில் வந்தால் போதும், வெளிவரக்கூடிய அமைப்புகள். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறதுன்னு சொல்கிறேன். பாக்யஸ்தானத்தை, பாக்யஸ்தானத்தின் அதிபதியான குரு பார்க்கறது நல்ல பாக்கியம். தகப்பனுக்கு நல்ல பாக்கியம், தகப்பன் தொழிலை எடுத்து நடத்தி வருவதற்கும் நல்ல அமைப்பு, வெளிநாட்டு சென்று வருவதற்கும் அமைப்புகள் இருக்கிறது. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. நான் ஒரு யூஜி படிச்சிருக்கிறேன், ஒரு பிஜி படிக்கணும், ஒரு வெளியில் போய் படிக்கணும், வெளி மாநிலத்தை போய் படிக்கணும், நல்ல இன்ஸ்டிடியூஷனில் போய் படிக்கணும். என்னுடைய அப்ஜெக்டிவே வெளிநாட்டில் போய் ஒரு பிஜி பண்ணணும். எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு வருடம் கடகத்துக்கு அமையும். அரசியல்வாதிகள் கடகத்தில் கடந்த 2.5 வருஷமாக அல்லோலப்பட்டு கொண்டு இருந்திருப்பீர்கள். ஒன்றும் நடக்கலை. கடகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டு 2026ன்னு சொல்லுவேன். தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள், தொழில் ரீதியாக இருந்து வந்த தன்மைகள், சகோதர உறவுகளுக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், கடன் நிறைய பேர்த்துக்கு கடனை உருவாக்கிருச்சு. கடனை கழுத்து நெரிக்கக்கூடிய அமைப்பு கூட நிறைய பேருக்கு இருக்கு. அதில் எல்லாம் மீண்டு வருவதற்குண்டான ஒரு வருடம் தான் இந்த 2026ன்னு சொல்லுவேன். ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். கடகத்துக்கு இனி பொற்காலம், கடகத்துக்கு இனி உயர்வை தரக்கூடிய தன்மை, கடகத்துக்கு இனி இறங்கு முகம் என்பதே இல்லை, இனி ஏறு முகம்தான். அது 2026 சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான 2026 உண்டான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர், பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட்.
ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கு உண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.